இத செஞ்சு சாப்பிடுற வரைக்கும் இந்த மட்டன் சாப் இவ்ளோ டேஸ்டியா இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல மசாலா அரைச்ச மட்டன் சாப்ஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மட்டன் சாப்ஸ குக்கர்ல சேர்த்து கேஸ் ஆன் பண்ணிருங்க. மட்டன்ல இருந்து தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், உப்பு, 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு கிராம்பு, ஏலக்காய், தனியா, வரமிளகாய், காஷ்மீர் மிளகாவை நல்லா 3/4 வாசி வறுப்பட்டதுக்கு அப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு போட்டு வறுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெயில வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப பொடி பண்ணி வச்சிருக்க மசாலாவோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சு விழுதா எடுத்து வச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாயில 1/4 கப் எண்ணெயில பட்டையும் அன்னாசி பூவும் சேர்த்துக்கோங்க. அரைச்சு வச்சிருக்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா வேக வச்ச மட்டனை தண்ணியோட சேர்த்துருங்க. இதை லோ ஃப்ளேம்ல வச்சு மட்டன் நல்லா இந்த அளவு ட்ரை ஆகிற வரைக்கும் அப்பப்ப கலந்து எடுத்துட்டீங்கன்னா மட்டன் சாப்ஸ் அருமையா தயாராயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.